பேஜில ஈத்து முட்டாய் ஏறி எவ்வளோ வேலு வாங்க போகிறாளா என்னாகோ இன்னைக்கு அண்டமரத்துல அவளுக்கு நடப்பா. ஆமா ஆமா நடையா ஆமா நடப்பே எங்க போயிட்டானுங்க தெரியலையே. அவன் அப்படியே கூட்டாலாம் வரமாட்டான். அப்படியா? அவளுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. ஓஹோ, பேர் வச்சு கூட்டாதான் பேர் வச்சு கூட்டதான் வருவாளா? ஆமாமா. அப்படியா? சத்தியமா சொல்றாங்க மெச்சுவாங்களா? டேய் பசங்களா, டேய் ஏறவா முன்னாடி தெத்தி விடனா? ஏண்டா கந்தசாமி, ஒவ்வொருத்தையா கூப்பிட்டு பார்க்கலாமா? சரி. அடியே மல்லிகா, மல்லிகா மல்லிகா போய்க்கிறமா? மல்லிகா கொல்லிகா இது கூட 4 பேரை கலப்பிக்கிறேன். எங்க போய்க்கிறா? ஓ கொல்லிகா போட்டா. ஏன் இந்த நேரத்துல கொல்லிக்கு போய்க்கிறா? எல்லாம் அதுக்குதான். அதுக்குதானா? சரி மல்லிகா பண போகட்டும். இன்னொருத்தி இருக்கிறா. அடியே கனகா. கனகாவா? கனகா இப்பதான் கணக்கு பண்ற ஒரு 10 நாள் ஏன் கணக்கு பண்றா? ஐயோ ஏன் அவனை அடிச்சாடு? என்ன எங்க கணக்கு பண்றா? ஓ அதுதான் எல்லாம் கணக்கு பண்ணிக்கிற ஒரு ஆளா கணக்கு பண்ணிக்கிறாளா? சரி கனகா போட போகட்டும். அடியே சித்ரா. சித்ரா 20 பேருக்கு முடிவு ஊரூரா சுத்துறா. ஏன் சுத்துறா இந்த நேரத்துல? எல்லாம் அதுக்குதான். அதுக்குத்தானா? எல்லாத்துக்குமே அதுக்குத்தானா? எல்லாம் அதுக்குதான் பெண்ணு. சரி அப்படி சித்ரா போன போகட்டும். இன்னொருத்தி இருக்கிறா, அவளை கூட்டு பார்க்கலாம். அடியே ஆராயி. ஆராய் பிள்ளையா பிராஜி பாராஜி தர குடிங்க. எங்க பிராயிரா? வேலை சரி அவளா போனா போகட்டும். இன்னொருத்தி இருக்கிற அழகான பெண்ணு. அடியே என் நடை அலங்காரம். என்ன பாப்பா இது எல்லாத்தோட சூப்பர் பேராட்டங்குது. முறத்துக்கு ஏத்த பேரு நடு அலங்காரமா. ஓ முறத்துக்கு ஏத்த பேருமா? ஆமா பீவர் முறை வாரி கொட்டி வந்துடா. முகத்துக்கு சொல்லண்டா. ஓ முகத்துக்கு ஏத்த பேரு அருமையான பேருமா. நடு அலங்காரமா செருப்பு. சரி நடை அலங்காரம் போனா போகட்டும். இன்னொருத்தி இருக்கிறா ஆசையான பொண்ணு, அழகான பொண்ணு. அடியே என் டவுன் பஸ். பாப்பா டவுன் பஸ் ஆமா நான் வந்து பின்னாலே ஏறுவான். மூளை போற மூணை வச்சுட்டு வரங்க. அதான் டவுன் பஸ்ல முன்னாடி 20 பேர் ஏறலாம், பின்னாடி 20 பேர் ஏறலாம். நான் சேர்த்து நிறுத்திக்கலாம் பாரு. ஏண்டா என்னடா பேரு? அவ பேரு என்ன பேரு? அவ பேரு என்ன பேரு தெரியலையே. ஏண்டா என்ன பேரு? உலகத்துல இந்த மாதிரி பேர் இல்லையே. ஊர்ல ஒரு பேர் அழகான பேர் வந்துச்சு பாப்பா. எங்க அம்மா 10 மாசம் வயிற்றுல வச்சிருந்தாங்க. சொல்லுடி. கர்ப்பம் வந்த உடனே எங்க அம்மா கர்ப்பம் வந்த உடனே கர்ப்பமா இருந்தாங்க. கர்ப்பம் தாங்க முடியாத வலி, இடுப்பு வலி தாங்க முடியாம. இடுப்பு வலி தாங்க முடியாத. ஐயோ என்ன ஐயோ என்ன ஐயோ என்ன ஐயோ அண்ணனை கூட கம்னாடி வேதனை பண்றவங்க அண்ணானு கூப்பிடுவாங்க இல்ல அம்மானு கூப்பிடுவாங்க. புள்ள பேசுறவங்க அண்ணனை கூப்பிட மாட்டாங்க. ஐயோ அம்மா. அப்ப எங்க அப்பா வந்து எட்டி பார்த்தாரு. எட்டி பார்த்தா அவர் எட்டி பார்த்தாரு. ஏடா இடுப்பு இதை பார்த்த நேரம் ஏறி எது வலி 70 ஏக்கர் இடம். ஆமா. அப்ப எங்க அப்பா போய் என்ன பண்ணாரு? ஏறி பாட்டியை திறக்கவும் எங்க அம்மா என்ன பிறகு மாத்திட்டாங்க. அப்படியா? அப்ப எங்க தாத்தா வந்தாரு. நம்ம மத பேர் வரணும், நம்ம வீட்டு பேர் வரணும்னு சொல்லிட்டு மொட்டை தோண்டா காவேரி வச்சாங்க. அப்படியா? கதிர்விட சூரியனுக்கு பகல் சொந்தம், அதை சுற்றி வரும் நிலவுக்கு இரவு சொந்தம், தங்கத்தாமரைக்கு தடாக சொந்தம், தலைவாணிக்கோ வீணை சொந்தம். வீணை சொந்தம். எம்மா
வில்லெடுத்த ராமருக்கு யார் சொந்தம்? ஓ மகாலட்சுமி சொந்தம். வில்லெடுத்த ராமருக்கு சீதை சொந்தம். ஆமா. குழலோத கண்ணனுக்கு யார் சொந்தம்? மகாலட்சுமி சொந்தம். ஆமா. அப்பேற்பட்ட மகாலட்சுமி கடாட்சியம் பொருந்திய சபை. இது என்ன ஊரு? இது புலாகூரு. புண்ணாக்கூரு இதாடி சொன்ன என்ன ஊரு என்ன ஊரு என்ன கிராமம்? அப்படி சொல்லாம அண்டமலம் என்ன ஊரு என்ன ஊருன்னா புண்ணாக்கு தான் ஊரு சொல்றேன். ஏமா அண்டபல்ல கிராமத்துல எதற்காக தெருக்கூத்து வச்சிருக்காங்க? ஆராதனை செய்து அபிஷேக ஆராதனை கூட பார்த்து ஒரு நாடகம் ஓரிரு நாடகம். சொல்லு அப்படியா? அண்டமல்லம் அண்ணா நகர் அண்ணா நகர் சொல்லு. ஏம்மா அப்படி தெருக்கூத்து வாய்ப்பளித்த இந்த அண்டமல்ல கிராம ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் அண்ணாமலை நாடக சபா வாழ வச்சனர் கம்பெனி உரிமையாளர் இருக்கக்கூடிய நடராஜையா திருப்பாத்திற்கும் மற்றும் இருக்கக்கூடிய நாடக ஆசிரியர்களுக்கும் நாடக நடிகர்களுக்கும் ஏம்மா உனக்கு இந்த சிறியவள் அநேக கொடி வணக்கம். நான் எவ்வளவு அடக்கமான பொண்ணு வணக்கம். நீ ஒரு பொண்ணு நான் ஒரு பொண்ணு தான். ஓஹோ ஐயா நீ உனக்கு எனக்கு போயிருது உன்னோட 10 தேவடல் நடக்கிறனா அப்படி இருந்தாலும் இச்சபைக்கு ஒண்ணு அம்மா வந்திருக்கிறேன். அம்மா யாரம்மா? வா சொல்றேன். தம்பி இந்த ஆர்டர் நல்லா இருக்கும். தம்பி ஏதாவது புக் பண்ணுறேன். தம்பி பண்ணா புக் பண்ணுறேன். தம்பி பண்ணா புக் பண்ணுறேன். வேணாம் புக் பண்ணுவேன். அவன் தான் புக் பண்ணுறேன். யாரென்ற விளக்கம் புரிகிறதா? கலைவாணி 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 என்ற விளக்கம் மட்டுமா தெரியுமோ தவிர ஆமாமா எனக்கு இன்னொரு பேரு தெரியும். என்ன பேரு சொல்லட்டுமா? சொல்றேன். பட்ட பேர் எனக்கு உண்டு.
எனக்கு தட்டுவாணி 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 எனக்கு இன்னொரு பேர் இருக்குப்பா. ஓ தட்டுவாணி தட்டுவாணி. ஆமா தட்டுவாணின்ற பெயர் எப்படி வந்துச்சு தெரியுமா? எப்படிமா? இப்பா குளத்திற்கு இன்னொரு பேர் என்ன? தடாகம். தடாகத்தில் உள்ள மலராகப்பட்டது என்ன மலர்? தாமரை. தாமரை மலர் எப்படி இருக்கும்? தட்டு போல இருக்குமா? தட்டு போன்ற வடிவுடையா இருக்கும். அந்த தாமரை மலர் மீது அமர்ந்து அந்த தட்டின் மீது அமர்வதோ வாணி. வாணி. கலைவாணி. கலைவாணி. தட்டு பிளஸ் வாணி. அது தட்டுவாணி மாறிடுச்சு தம்பி. ஓ தட்டுவாணி மாறிடுச்சு. ஆமா. அப்படி வருந்த வருந்த வருவாள் ஒருத்தி. வருந்தினாலும் வருந்தா விட்டாலும் வரமாட்டாள் ஒருத்தி. வருந்தினாலும் வருந்தா விட்டாலும் வருவாள் ஒருத்தி. யார் தெரியுமா? அது யாருமா அது? எப்பா ஓ வருந்த வருந்த வருவாள் ஒருத்தின்றாங்க பாரு. அது இந்த கலைவாணி தான். ஓ இந்த கலைவாணி தான். வருந்த வருந்த வரக்கூடிய கலைவாணி. ஆமா. எவர் ஒருவர் என்னை கோரி வேண்டி படிக்கிறார்களோ அவள் நாவில் குடியிருந்து தாமரை மலையில் அமர்ந்து கொண்டு கையில் வீணை ஏந்தி ரிக் யசூர் சாம அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை கற்றுணர்ந்து மழலை செல்வங்களுடைய நாவில் குடியிருந்து ஒளியோசை கொடுத்து ஒரு மழலை செல்வங்களை ஒரு கலெக்டராகவும் ஒரு வக்கீலாவும் ஒரு டாக்டராகவும் கல்வி செல்வங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவள் இந்த கலைமகள். ஓ கலைமகள். அப்படி இருந்தாலும் எப்பா வருந்தினாலும் வருந்தா விட்டாலும் வரமாட்டால் ஒருத்தின்றாங்க பாரு. அது யாருமா? அது யார் தெரியுமா? ஸ்ரீமன் நமோ நாராயணமூர்த்தியோட மார்பில் தங்கக்கூடிய மகாலட்சுமி. மகாலட்சுமி. ஆமா. அந்த அம்மாவுக்கு இன்னொரு பெயர் குடிசைக்கு அதிகாரி என்று பெயர். ஓ குடிசைக்கு அதிகாரி. ஆமா. அந்த அம்மா நினைக்கணுமா குப்பையில இருக்கவங்கள கோபுரத்துக்கு கொண்டு வரதும் கோபுரத்துல இருக்கவங்கள குப்பைக்கு கொண்டு வரதும் அந்த அம்மா நினைக்கணும். ஓ மகாலட்சுமி. ஆமா. அப்படி வருந்தினாலும் வருந்தா விட்டாலும் வருவாள் ஒருத்தின்றாங்க பாரு. அது யார் தெரியுமா தம்பி? யாரு? அதுதான்டா மூதேவி. ஓ மூதேவி. ஆமா. எனக்கு அடுத்து பாரு பட்டு எடுத்து பாரு. அப்படி இருந்தாலும் என்னுடைய விளக்கம் மட்டும் தான் தெரியும். நான் யாரை மாலையிட்டு இருக்கேன் தெரியுமா? எப்பேற்பட்ட மாலையிட்டு இருக்கேன்? படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய படைத்தல் தொழிலை புரிகிற சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சத்தியலோகத்தை ஜெகத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய சதுர்முகம் படித்த பிரம்மதேவன் மாலையிட்ட புண்ணியவதி நான். ஓ பிரம்மதேவன் மனைவி. எங்க வீட்டுக்காருக்கு என்ன வேலை தெரியுமா? என்னமா? இந்த மக்களுடைய பாவ புண்ணிய கணக்கின்படி பிண்டம் பிடிக்கக்கூடிய தொழில். எனக்கு இந்த மயிலச்சரவங்களுக்கு கல்வி ஒதுக்கக்கூடிய தொழில். அப்படி இருந்தாலும் சத்தியலோகத்துல எந்த விதமான குறைபாடு இல்லாம நாங்க சதிமதிமான ஜெகத்தோடு நல்லா தான் பரிவாரம் செய்து வரோம். என்னவோ காரணம் தெரியல என் பதியான மன என்னடா என்னப்பா வர சொன்னாருமா? பாரதான் சொன்னாரு. ஆர்ப்பாட்டம் கோபமா சொன்ன வேற ஒண்ணு இல்ல. கோபம் அப்படியா? சரி எங்க வீட்டுக்காரங்க உங்கள் தேவியாகிய கலைவாணி வந்திருக்கேன்னு ஐயோ ஒண்ணு சொல்லுங்க. அங்க தாளம் சொன்னானு நான் ஒரே பொண்ணாடி ஒரே அப்படியே அவனை 2 வயசு அவனை மதிக்க மாட்டான். கந்தசாமி எங்க வீட்டுக்காரர் என்னடா சொன்னாரு? ஓடி ஓடி பொன்னாடி போய் ஓடி எங்க மனைவி இட்டு வா. அப்படியா? சரி கந்தசாமி போயிட்டு வரட்டா? ஓஹோ சாமி சொல்லுவாங்க கொண்டவன் சரியா இருந்தா குப்பையேறி சண்டை பண்ணலாம்னு சொல்லிவிட்டு இந்த ஆம்பளை சரியா இருந்தா எதுக்கான பையன் இவெல்லாம் வந்து ஏன் மேல வரத்தா? இப்ப எதுக்கு என்ன வச்சுங்க? ஏண்டா இப்ப எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? என்னுடைய மனைவி ஆசையா கூட்டோன்னு அன்பா தூக்கி வச்சு கொண்டுறா. ஓஹோ நீ எதுக்கான வாசல ஏன்னா இருங்க. இப்ப ஒரு டவுன் பஸ் இருக்குது. முன்னாடி சீட்ல நீங்க ஏறினீங்களா? இதை விட்டுட்டு பேசு. முன்னாடி சீட்ல நீங்க ஏறினீங்களா? பின்னாடி சீட்டு பின்னாடி சீட் டவுன் பஸ்ஸா? சௌகாசமா வந்து பின்னாடி ஏறா ஊசி இடம் கொடுக்காத நூல் நுழையுமா? சுவாமி
வணக்கங்க. இந்த சத்தியலோகத்தையாலும் இந்த மன்னவா தங்க திருவாடிக்கு வாசியம் தேவி பாத தங்கள் திருவடிக்கு உங்கள் தேவியாக விளங்கக்கூடிய கலைவாணியின் அநேக ஒரு வணக்கங்க. சுகமாக வணக்கம். யாரு போடணும் கலைவாணி அடிமானே மலர் கொடி யாரே வாழி ராஜா முன்னே ஐயா நானும் தடாகத்தில் அம்மா கொண்டு இந்த மயில செல்வங்களுக்கு கல்வி வழங்கக்கூடிய நேரத்தில் விட்டு அதிவேகமா ஆயிடுச்ச காரணம் என்னங்க? சொல்ல வேண்டாம். தினந்தோறும் அசுராதிகள் வருவது. ஆமாங்க, இந்த சத்தியம் அசுராதிகள் வருவது நம்மள அடியோதனமா இன்றைய தினத்திலே
அசுராவை சொல்ல வேண்டிய அவனே கிடையாது. இருவரும் சதியாக பஞ்சனை மீது அமர்ந்திருக்கலாம். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். 2 வருஷம் எதுவா தானே பிரம்மதேவர் கல்யாணம் பட்டது அசுராவை யாரு நான் அவர் எடுத்துக்கொண்டு